வரலாற்று துளிகள் 6 நவம்பர். முதலில் 1763 வங்காள நவாப் மீர் காசிம் வந்து பாட்னாவை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட வந்து கைப்பற்றுகிறார். 46 கம்பெனி சோல்ஜர்ஸ் வந்து கொள்றார். இதுக்கு பதிலடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமாண்டர் மன்ரோ, அவருடைய ஸ்டாச்சு கூட நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்குது. அவர் வந்து ஒரு படையை திரட்டி கம்பெனி படையை எடுத்துட்டு இவர் மேல அட்டாக் பண்றார். அப்போ வங்காள நவாப் மீர் காசிம், அயோத்தியா நவாப் சிராஜ் உத்தவ்லா மற்றும் மோலாய மன்னர் ஷா அலாம் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கம்பைண்டா இவர் எதிர்க்கிறாங்க. பக்சர் என்ற இடத்தில் அந்த போர்ல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெற்றி பெறுகிறது. அந்த ஏரியா ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல்ல வருது. பின்னாடி வந்து கல்கட்டா ஹெட் குவார்டர்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கிறது. அதுக்கடுத்தது 1860 ஆப்ரஹாம் லிங்கன் 16வது பிரசிடென்டா வர்றார். 1888 லண்டன்ல இன்னர் டெம்பிள்ன்ற காலேஜில் வந்து காந்தி அவர்கள் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதை ஜாயின் பண்றார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து இங்க பாம்பேல ஹை கோர்ட்ல வந்து வாதாடுறார். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இவர் சொல்றது உலகமே கேட்க போகுது. ஆனால் அங்க இருக்கிற ஜட்ஜுக்கு எதிராக சரியாக வாதாடக்கூட இவர் முடியாத ஒரு நிலை. அப்போ சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கேஸ்க்காக அங்க போறார். அங்க இருக்கிற நிறவெறியை எதிர்த்து போராடுகிறார். அப்போது 1913 வருஷம் இவர் வந்து ஒரு போராடும் போது அரசு செய்யப்படுகிறார். அவர் அரசு செய்யப்பட்ட தினம் என்று. அதுக்கு அடுத்தது வந்து 1917 பார்த்தா ரஷ்யாவில் போல்ஸ்விக் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள். ஸ்டார் மன்னருக்கு எதிர்க்காக அந்த புரட்சி. அது வந்து பின்னாடி USSR ஃபார்ம் ஆவதற்கு வழிவகுத்த தினம் என்று. அதுக்கடுத்தது 1943 சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல வந்து ஆசாத் இந்தியான்னு ஒரு கவர்மெண்ட் இன் எக்ஸைல் ரன் பண்ணிட்டு இருந்தார். ஜப்பானுடைய உதவி கேட்கிறார். அப்போ ஜப்பான் தன்னுடைய கண்ட்ரோல் இருந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸை வந்து சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட மேக் ஓவர் பண்ண தினம் வந்து இன்று. அங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கொடியை வந்து அங்க ஏத்துறாரு சுபாஷ் சந்திர போஸ். 1985 மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட் டைம் விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரிலீஸ் பண்ணி பர்சனல் கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண தினம் வந்து இன்று. இதை தவிர்த்து சவுத் ஆப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.